ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கூழ் காசலாம் வாங்க. கூழ் இது மாதிரி ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. காலையிலே கரைச்சிட்டிங்கன்னா நைட்டு காசுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. மாவு புளிச்சிடுங்க. இதுக்கு சிறுதானிய உணவு எதனா எடுத்துக்கோங்க. வரகு, சாமை, தினை எதனா எடுத்துக்கோங்க. அரிசிக்கு பதிலாக இதை போட்டுக்கோங்க. இது வேகட்டுங்க. கரைச்சி வச்சு பொருளாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அது கெட்டியாக இருக்குங்க புளிச்சு போனால், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிறுதானியம் வெந்த பிறகு இந்த கரைச்சி வச்சுக்கிற கூழை இதில் ஊற்றிக்கோங்க. கேவுரு மாவை ஊற்றி நல்லா கலரிக்கணும். கட்டி இல்லாத அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாத இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுங்க. இந்த கூழுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூழ் நல்லா வெந்துச்சுங்க. இதை அப்படியே தட்டு போட்டு மூடி வைங்க. காலையில் கரைச்சிக்கலாம். மறுநாள் காத்தால கூழ் இந்த மாதிரி இருக்காங்க, புளிச்சு நல்லா கெட்டியாக. தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கூழ் பதத்தை கரைச்சிக்கோங்க. இது தேவையான தயிர் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வெய்ய காலத்துக்கு கூழ் குடித்தா உடம்புக்கு நல்லதுங்க. குளிச்சுங்க. இதுக்கு தொட்டுக்க மாங்காய் இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றா தொட்டுக்காங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க. உடம்புக்கு நல்லதுங்க கூழ். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.